ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சித்ரா மோகன் சமையல். இன்றைக்கி நம்ம போட்டி எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஜென்ரலாக ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம்னு நினச்சி பாதி பேர் வாங்க மாட்டோம். இப்போ எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். கடையிலேருந்து வாங்குறப்பவே ஃபுல் செட்டு வாங்காமல் கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிக்கலாம். கட் பண்ணி வாங்கிட்டு வந்தோம்னா இந்த மாதிரி இருக்கும். வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு 3 தடவை இந்த மாதிரி கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு பச்சை தண்ணியில் கழுவி எடுத்துக்கலாம். நல்லா அலாசி இந்த மாதிரி வடித்து விட்டாலே போதும். ஒரு 3 டைம் இதே மாதிரி செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குடல் மூழ்கிற அளவுக்கு பச்சை தண்ணியை பிடிச்சு ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். கொதிச்சாதான் லூஸாக இருக்கிற போட்டி எல்லாமே கொஞ்சம் பைப் மாதிரி டைட் ஆகும். டைட் ஆனால் தான் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக 3 டைம் க்ளீன் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து 15 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ க்ளீன் பண்ண, அதாவது பச்சை தண்ணியில் அலாசின போட்டியில் மஞ்சத்தூள் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை 15 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஆட்டுக்குடலை சரியாக க்ளீன் பண்ணலைன்னா நம்ம ஆட்டுக்குடல் குழம்பு எவ்வளவு சூப்பராக தான் வச்சாலும் அதில் வர்ற வாசனையால் ஆட்டுக்குடல் குழம்பு நமக்கு சாப்பிடவே பிடிக்காது. பாருங்கள், இப்போ நான் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா 15 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட குடல் எல்லாம் திக்காயிருச்சு. அதே சமயத்தில் அதில் இருந்த கொழுப்புகள் எல்லாம் உருண்டு கெட்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். முதல்ல அதில் கருப்பாக இருக்கிற பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். சூடாக இருக்கும்போதே நம்ம ரிமூவ் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். சூடு ஆறுனதுக்கப்புறம் அந்த கருப்பு பகுதியை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாருங்கள், சூடு இருக்கிறப்பவே நான் ஒவ்வொன்றா எடுத்து வாழைப்பழ தோல் மாதிரி உரித்தோம்னா அப்படியே ஈஸியாக உறிஞ்சி வந்துடும். ஏதாவது ஒரு எண்டில் பிடிச்சு இந்த மாதிரி மேல் தோலை மட்டும் இழுக்கிறப்ப கருப்பு பகுதி ஈஸியாக கலண்டு வந்துடும். சூடு ஆறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சு சுரண்ட வேண்டியது இருக்கும். கத்தி வச்சு சுரண்டுனாலுமே இந்த மாதிரி சூடாக உருவரப்ப வர்ற மாதிரி கிளியராக வராது, அங்கங்கே ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ கொதிக்க வச்சு சூடு ஆடுறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி கருப்பு பகுதியை மட்டும் தனியாக கரண்டியில் பிரித்து எடுத்து அதில் இருக்கிறத வாழைப்பழத்தோல் உரிக்கிற மாதிரி உரித்து எடுத்துடணும். சில பேர் இதை க்ளீன் பண்ண மாட்டாங்க, அதாவது இதை உரித்து எடுக்க மாட்டாங்க. இதை உரித்து எடுத்துட்டோம்னா எந்தவித வாசனையுமே இருக்காது. பாருங்கள், க்ளீன் பண்ணி எவ்வளவு சூப்பராக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம அலாசி எடுத்துக்கலாம். ஃபுல் செட்டை அப்படியே வாங்கிட்டு வர்றப்ப நம்ம அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக க்ளீன் பண்ணணும். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்தோம்னா ஜஸ்ட்டு பச்சை தண்ணியில் அலாசிட்டு சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு ஈஸியாக சூடு இருக்கிறப்பவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறப்ப நமக்கு கஷ்டம் தெரியாமல் டைம் எடுக்காமல் சீக்கிரமாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். ஃபைனலாக எந்த வித ஸ்மெல்லுமே இல்லாமல் நம்ம குடல் கறி செய்ய முடியும். பாருங்கள், இப்போ அந்த கருப்பு பகுதியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். முதல்ல இதை மட்டும் அதில் ஒட்டி இருக்கிற கருப்பெல்லாம் நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுட்டு நல்லா 3 தடவை பச்சை தண்ணியில் அலாசி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அலாசி அதோட அடிப்பகுதியில் இருக்கிற கருப்பெல்லாம் வர வரைக்கும் 3 டைம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தாலே நல்லா அது ஃப்ரெஷ்ஷாக வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இதுக்கப்புறம் மீதம் இருக்கிற நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கிற குடலையும் சுடுதண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதையும் இதில் சேர்த்து நல்லா அலாசி எடுத்துக்கலாம். ஆனால் கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ஃபில்டர், அதாவது ஜல்லடை யூஸ் பண்ணி தான் வடித்து எடுக்கணும். ஏன்னா நம்ம கொதிக்க வைக்கிறப்ப நம்மளோட கொழுப்பு எல்லாமே கெட்டி சேர்ந்துருக்கும். அதுக்கப்புறம் தண்ணியில் பிடிச்சி தண்ணியை டைரெக்டாக வடித்து விட்டோம்னா நம்ம
ஆட்டுக்குடலில் இருக்கிற கொழுப்பெல்லாம் வெளியில் போயிடும். குழம்பு செய்கிறப்ப நமக்கு அந்த டேஸ்ட் வராது. கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு ஜல்லடையால் தான் நம்ம தண்ணியை வடித்து எடுக்கணும். அப்போ தான் நம்ம ஆட்டுக்குடலில் இருக்கிற கொழுப்பு வெளியில் போகாமல் இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம இந்த மாதிரி ஜல்லடை யூஸ் பண்ணி தான் நான் இதுக்கப்புறமா தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 டைம் நம்ம நல்லா அலாசி பச்சை தண்ணியில் அலாசி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைம் அலாசுறப்பவும் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியை கழுவி ஊற்றிட்டு, அதுலேயும் வேஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம அந்த பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மறுபடியும் பச்சை தண்ணி பிடிச்சி ஒரு கையில் நல்லா பிசைஞ்சு விட்டு அலாசி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணுற ஜல்லடையும் இன்னொரு பாத்திரத்தையும் நல்லா அலாசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பச்சை தண்ணி பிடிச்சி பிசைஞ்சு விட்டு கழுவி எடுக்கணும். இந்த முறையில் சீக்கிரமாக நம்மளோட ஆட்டுக்குடல் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. கொதிக்க வைக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம், கொதிச்சதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி அலாசி எடுக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம், மொத்தமாக ஒரு அரை மணி நேரத்தில் நம்மளோட போட்டியை எந்த வித வேஸ்ட்டும் இல்லாமல் க்ளீன் பண்ணி நம்ம சூப்பராக எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நம்ம போட்டி க்ளீனிங் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம கிரேவி ரெடி பண்ணால் அதில் எந்த வித வாசனையும் இல்லாமல் சூப்பராக இருக்கும். ஆட்டுக்குடல் பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, வயிற்றில் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, அதோடு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு நான்வெஜ்ஜாக ஆட்டுக்குடல் இருக்குது. ஆட்டுக்குடலை க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டோம். இப்போ இதை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சித்ரா மோகன் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.